என் பேர் பிரசாந்த். என்னை பற்றி சொல்லணுன்னா நான் வெறித்தனமான எஸ்டிஆர் ஃபேன். காலேஜ்லேருந்தே சிம்பு ஸ்டைலில் தான் ட்ரெஸ் பண்ணுவேன் அண்ட் ஹேர் ஸ்டைல் கூட. 2016 தலைவர் படம் AOM ரிலீஸ் ஆச்சு. படம் பார்த்தேன். அப்போ முடிவு பண்ண மச்சான் வண்டி வாங்கணும்னு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே வண்டியை வாங்கினேன். Yamaha FC, மை ஃபர்ஸ்ட் லவ். வண்டியில் சும்மா 80-100 அடித்து போகும்போது என்ன அறியாமல் ஒரு கெத்து ஃபீல் வரும். அது வேறு லெவல் ஃபீலிங். அதை அனுபவிச்சிருந்தா தான் புரியும். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ நான் எதிர்பார்க்கல எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். ஹலோ ஹலோ டே பரத். டேய் சொல்கிறா. பிரசாந்த்டா. டேய் வண்டி காணோம்டா. என்னடா சொல்கிற? வீட்டு முன்னாடி தான்டா நிப்பாட்டி இருந்தேன். காலையில் இப்போ வந்து பார்க்குற வண்டியை காணோம்டா. என்னடா ஆச்சு? எங்கடா நிப்பாட்டின வண்டியை? இங்கே தான் நிப்பாட்டி இருந்தேன். வந்து பார்த்தா காணோம். எப்போ நல்லா ஞாபகப்படுத்தி பாடுறா. நைட்டு யாருக்காச்சும் வண்டி கொடுத்து விட்டியா? டேய் சாவியே என்கிட்ட தான்டா இருக்கு. எதன் தான்டா சொல்கிறது உங்ககிட்ட? பக்கத்துலலாம் நல்லா தேடி பார்த்தியா? டேய் தேடிட்டு தான்டா வந்து இவனுக்கு ஃபோன் பண்ணேன். சரி விடுறா, எங்கள் மாமா போலீஸாக தானே இருக்காரு, பார்த்துக்கலாம். டேய் ஆமாண்டா. தம்பி டேய் பிரசாந்த், டேய் இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கலாமாப்பா? சார் கேர்லெஸ்ஸாலாம் இல்லை சார். சாவி கூட என்கிட்ட தான் இருக்குது. வீட்டு முன்னாடி தான் சார் வண்டி நிப்பாட்டினேன். எலெக்ஷன் டைம்ப்பா, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் டிலே ஆகும். எலெக்ஷன் முடியட்டும், பார்த்துக்கலாம். சார் எலெக்ஷன் டைம்னால தான் சார் இவ்வளோ பயமாக இருக்குது எனக்கு. வண்டி நம்பர் எழுதி கொடுத்துட்டு போ. நாளைக்கு வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு. நான் கிளம்புறேன், பார்த்துக்கோ. சரி மாமா. என்னடா நம்ம கண்டுபிடிச்சிருவாரா? டேய் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரா? எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் பிஸியாக இருக்கார். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ. ஆமாம் மச்சான், இன்னைக்கு காலையிலேருந்து காணோம்டா. அப்படியா? அனுப்பிச்சி விடு மச்சான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே மச்சான், தேங்க்ஸ்ரா, பை. என்னாச்சுடா? என்னாச்சு? நம்ம தினேஷில் அவன் நம்ம ஏரியாவில் பைக் அடிக்கிறவங்க 3 பேர் ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு இருக்கான். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மச்சான் அந்த ஃபோட்டோவை எனக்கும் அனுப்பி விடுறா. நம்ம சைடு எங்கேயாச்சும் போய் தேடி பார்ப்போமா? சரி வா போகலான்டா. வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தால் வரவனா அட்வைஸ் பண்ண தான் மச்சான் செய்வான். யாரை சொல்கிறேன்? ஒன்றத்தான். ப்ரோ ஒரு நிமிஷம் மச்சி. இதில் இருக்கிறவங்கள எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இந்த ஏரியாவில் எப்படி யாரும் பார்த்ததில்ல. பக்கத்து ஏரியாவில் வேணால் கேட்டு பாருங்க. பக்கத்து ஏரியா? ஆமாம். சரி தேங்க்ஸ். ஓகே ஜி. ஏய் லைனில் இருக்கியா? இருக்கேன். என்னடா 2 நாளாக தேடிட்டு இருக்கோம். பைக்கை பற்றி எதாவது தெரிஞ்சுதா? சரி விடு, டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம்.
எடுத்து பேசுகிறா. மச்சி எங்கே இருக்க? கொஞ்சம் வேலையாக இருக்கு மச்சி, சொல்லு. இல்லை, நேற்று நைட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன். உன் வண்டி வேற காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தல்ல. ஆமாடா. உன் வண்டி மாதிரியே இதில் இருக்கு. நீ எங்கே இருக்க? சீக்கிரம் வரியா ஸ்டுடியோவுக்கு? ஓகே ஓகே, நான் வரேன்டா. சரி, சீக்கிரம் வா. டே மச்சி, மச்சி அந்த ஃபுட்டேஜ் காட்டு. கிளியராக இருக்கா? சின்னதாக இருக்கு, கொஞ்சம் ஜூம் பண்ணுறியா? உனக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்கல்ல, அந்த ஃபோட்டோ எடு ஒரு நிமிஷம். மச்சி இவனா பாரு, லைட்டாக தெரியுறான்டா, இவனை மாதிரி தெரியுறான்டா. இவனே தான், இவனே தான்டா, வேற யாருமே கிடையாது. சீக்கிரம் பிடிக்க பாருங்க மச்சி. இவனை எப்படியாச்சும் பிடிக்கிற மச்சி. எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவன் எங்கே இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. வண்டி கிடைக்கும்னு இருந்த நம்பிக்கையே சுத்தமாக போயிடுச்சு. தம்பி, சொல்லுங்கண்ணா. வண்டி காணும்னு சொன்னீங்க. உன் வண்டி மாதிரியே இருக்கு, அதை வீட்டுக்குள்ளே நிப்பாட்டி இருக்கான். நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் அங்கே தான் இருக்கேன் தம்பி. அவனை அங்கேயே பிடிச்சி வைங்கண்ணா, நான் உடனே கிளம்பி வரேன். இல்லை தம்பி, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. அது உன் வண்டியானு கன்ஃபார்மாக தெரில. நான் போய் கேட்டேன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ட்ரெயினையும் பிடிக்க முடியாது. அதனால் நான் அந்த வீட்டையும் அந்த லொக்கேஷனையும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. டேய் மச்சான், இந்த வீடு தானே? இந்த வீடே தான். சவுண்டு கேட்குதுடா, யாரோ வர மாதிரி இருக்கு. வண்டி இருக்கான்னு பாரு. டேய் எதுவுமே எனக்கு தெரியலடா. டேய் நம்ம வண்டிடா. ஆமாண்டா. டேய் போகாதடா. ஏய் மச்சி நில்றா, அவசரப்படாதடா. டேய் வண்டி திருடி தப்பிக்கலாம்னு பாத்தியா? யாரா நீ? திருட்டு நாயே. யாரா தேடிட்டு வந்தது? வண்டியை தேடி எவனா அது வீட்டு பக்கம் வந்தீங்க சாவடிச்சிருவேன்.
நடந்ததெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருந்தது. அவன் வண்டி எதுக்கு திருடினான்னு கூட எனக்கு தெரில. ஆனால் எப்படியோ அவன்கிட்ட இருந்து என் வண்டியை காப்பாற்றிட்டேன்.